ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சாண்ட்விச் கிச்சன் சேனல். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம இந்த விண்டர் சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி அளவு, சோம்பு ஒரு ஸ்பூன், பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி ஒரு கைப்பிடி அளவு, புதினா மல்லி இரண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு. ஸோ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. தென் பிரியாணி இலை, தென் நட்சத்திர முக்கு, மராட்டி முக்கு, கிராம்பு, பட்டை இதை எடுத்து வச்சுக்கோங்க. தென் நெய் தேவைப்படும். 1/4 கிலோ அளவு வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 1/2 கிலோ தக்காளி, 1 லெமன். இந்த அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது 1/2 kg மட்டனுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு நாம் குக்கரை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தென் ஆனியன் போடுங்க. கால் கிலோ அளவு ஆனியன். ஆனியன் நல்லா வேகட்டும். இந்த ஆனியன் நல்லா பொன்னிறமாக வரணும். பிரியாணிக்கு ஹைலைட்டே என்ன அப்படின்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது வெங்காயம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் நம்ம கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய் போட்டுட்டோம். தென் தக்காளி 1/2 கிலோ தக்காளியை போட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு கைப்பிடி அளவு தக்காளி நம்ம அரைச்ச விழுதுக்கு சேர்த்துருக்கோம். அதனால் ரெண்டும் சேர்த்துனா 1/2 கிலோ அளவு. தக்காளி வணங்குவதற்கு தேவையான உப்பு உங்களுக்கு கொஞ்சம் சிறிதளவு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா வணங்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸில் மசாலா, பிரியாணிக்கு தேவையான மசாலா இது வீட்டிலையே தயாரித்தது. இந்த மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதுகள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புதினா மல்லி சேர்த்து அரைச்சதுனால க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் அளவு கர்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பிரியாணி செய்ய தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க, கல்லுப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணியில் மராட்டிய முக்கு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். தென் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் எடுத்து இதில் போட்டுடுறோம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வேகட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருந்த மட்டன் பீசஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மட்டன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போது நம்ம தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். இந்த மட்டன் பீசஸ்லேயும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு கரெக்டான அளவு நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. இது நல்லா குக் ஆகட்டும். வெயிட் பண்ணலாம். பாருங்கள், மட்டன் பீசஸ்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த டம்ளர் நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். இதில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை அரிசியை கழுவிட்டு அரிசியில் ஊற வச்சுருந்த தண்ணியை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க.
ஓகேங்களா? ஸோ இதில் ஊற்றின பிறகு என்ன பண்ணணும்னா மூடி போட்டு வச்சுருங்க. 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணக்கூடாது. ஓகே வாங்க, இப்போ வந்து 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை மீதம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 1/2 லெமன் எடுத்துட்டு இதில் புழிஞ்சு விட்டுருங்க. ஸோ இப்போ பிழிஞ்சு விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில், ஓகேங்களா? ஸோ 2 விசில் விட்டால் போதும். நம்ம தண்ணி வந்து ஏற்கனவே அளந்து தான் ஊற்றிருந்தோம். ஸோ இப்போ வந்து தண்ணி கூடவோ குறைக்கவோ தேவையில்லை. இதுவே குக்கரில் வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பிரியாணி சூப்பராக தயாராகிருக்கு. ஸோ இப்போ நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம். பாருங்கள், நம்ம பிரியாணி, நம்ம சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பவுடர் வச்சு தான் தயாரிச்சிருக்கோம். ஸோ கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் இதோடைய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.